ஹலோ. என்னையா என்ன என்ன உள்ள போகணும். உள்ளதுக்கு பேசாம இரு. ஓ, உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா? அதுக்காக ஏன் அடிக்கிற? நீ தலைகீழா நின்னாலும் சரி உன்னை உள்ள விட மாட்டேன். உன்னை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா? கங்கணமே கட்டிட்டியா? ஓ. ஏமா ஏமா, என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா. ஏமா ஏமா ப்ளீஸ் தொடாதயா. ஏமா, நான் அதுக்காக சொல்லணுமா, என் ஒய்ஃப் வழியால ரொம்ப துடிச்சுக்கிட்டதா சொன்னாங்க. இந்த வாட்ச்மேன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறா. நீங்களாவது அதே எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏமா, அதுக்காக சொல்லணுமா, நீங்களாவது கொஞ்சம் அப்புறம் என் வாயில வண்ண வண்ணமா வந்துரும். ஏமா என்னது இவங்க வேற. ஐயோ ஏமா ஏமா, என் ஒய்ஃப் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர் வந்துட்டாரு. வணக்கம் சார். டாக்டர் சார், நர்ஸ் கிட்ட கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல சார். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா சார். இன்னொரு தடவை உன் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது கேட்ட டாக்டர் ஆகணும்னு அண்ணே, என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலண்ணே. யார கேட்டாலும் திட்டுறாங்க, டாக்டர் கேட்டாலும் திட்டுறாங்கண்ணே. ஏன் திட்ட மாட்டாங்க? இல்ல ஏன் திட்ட மாட்டாங்க? என்ன தலப்பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள விட்டுட்டு புருஷங்கார வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய? இது உனக்கு முத பிரசவமாயா இல்ல முத பிரசவமா? 8வது பிரசவம். 8வது பிரசவமா? இவன் என்கிட்ட முதல் பிரசவம் சொன்னா சொல்லியிருப்பான். அங்க பாரு, அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க. சிவன்கரி இருக்கு 5 அடுக்கு தானையா, இவனுக்கு 7 அடுக்கு. போதாதுக்கு 8வது பிரசவம் வேற. யோ, நீ ஒரு மனுஷன் தானா? நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டுனாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா? இவனு இருக்கானே. கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல, போகாத கோவில் இல்ல, உன்னையும் காணும். என்ன இவன் தலை நீ கருகிறேன் இருக்கு? அந்த மர்மத்தை கலையே பாத்துறேன். தலைமுடிய கலைச்சிடாதீங்க. டை அடிச்சிருக்கியா போன வருஷம் இந்த ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல? அதையெல்லாம் நீ படிக்கிறதே இல்லையா? உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவ என் பொண்டாட்டிடாடே. ராஜேஸ்வரி, குழந்தை கொஞ்சங்க. என்னம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டை அடிச்சிட்டு வரணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அந்த வாட்ச்மேன் தான் களைச்சு விட்டான். இந்த உனக்கு இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாங்க, ரொம்ப மோசம். சரி, உனக்கு பிடிக்கலனா அடுத்த புருஷன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிரும். குட் மார்னிங் சார். லட்சுமி, இதான் என்னோட கம்பெனி. குட் மார்னிங். ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எஸ் சார். வணக்கம் மிஸ்டர் கோபால். ஷீ இஸ் மை வைஃப். வணக்கங்க. இந்த கம்பெனி சீஃப் அக்கவுண்டன்ட். வெரி நைஸ் மேன். ப்ளீஸ் போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேடம், மேடம். என்ன நோவுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கு. எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும்? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கா? எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே. இந்த 2 நோ சொன்னீங்களே, இதுல எந்தெந்த நோன்னு சொல்ல முடியுமா? KNOW ஒரு நோ, NO ஒரு நோ. NO நோன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதுக்கு அதான் ஸ்பெல்லிங். ஏன் உயிர் இப்படி எடுக்கிற? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு? புரியலையே. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கு புரியும். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? அப்ப வாங்க, கொஞ்சம் கூட வாங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே. வாங்க வரேன். வாங்க. வந்துதான் போச்சு. சார். என்னம்மா இந்த ஆளு? ஓ, என்னம்மா இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசுறான் சார். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பாக்குறதோ பக்கத்து ஆபீஸ்,
தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னது? வேலை வேலை இல்ல இல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க தெய்வீக கதை நீங்க பிரிக்க பாக்குறீங்க. ஏமா அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட வேண்டியதானே? தேங்க்ஸ். உருளைக்கிழங்காட்ட ஒரு உருவம் இத்த எப்படி சார் கட்டிக்கிறது? ஆமாமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இவன் எப்படி கடிக்கிறது? ஏன் சார் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. திஸ் கேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு திஸ் ஆபீஸ்ல திஸ் டேபிள்ல ஒன்னா உட்காந்து டைப் அடிக்கல. என் பேர் மன்மதன் இல்ல சேலன். ஹலோ பைத்தியக்கார ஹாஸ்பிடல், உடனே வந்தா உடனே ஓட்டிட்டு போயிடலாம். வேலையை பாருங்கய்யா. அம்மா அம்மா அம்மா, டேய் என்னடா சும்மா லொம்ம லொம்மன்னு கையில கரண்ட் இருக்கு, வச்சு ஏத்துருவேன். ஏய் சாப்பிடுறீ. ஐயோ அம்மா, என் தோசை எடுத்துறா. முதல்ல எனக்கு வேணும், அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு. இந்தா. ஐயோ எனக்கு பிஞ்ச தோசை வேணும், எனக்கு புள்ள தோசை தான் வேணும். எடுக்கும் போது பிஞ்சு போச்சுடா, என்ன பண்ணுவேன்? ஏய் இங்க என்னடி சத்தம்? தோசை எடுக்கும் போது இப்படி பிஞ்சு போச்சு. பிஞ்ச தோசை உனக்கு வேண்டாமா? என்னடா? எல்லாருக்கும் முழு தோசை போட்டாங்க, எனக்கு மட்டும் பிஞ்ச தோசை போடுறாங்க. எனக்கு பிஞ்ச தோசை வேணாம். அதுவும் தோசை தான்டா. அது எனக்கு தெரியும், எனக்கு முழு தோசை தான் வேணும், பிஞ்ச தோசை வேணாம். அந்த தோசை இப்படி குடுறி. ஐயோ அப்பா அப்பா, அறிவு கட்டவளே, 8 குழந்தைய பெத்துட்ட, இன்னும் தோசை சுட தெரியல. முண்டம் குடுறி. அம்மா கண்டரமல எரியுது. சாப்பிடுறா. ஏய் இன்னொரு தோசையை போடுறே மாப்பிள. மாப்பிள பிஞ்ச தோசை வேணான்னு சொல்லிட்டீங்க, அந்த தோசையை போடுறே. பிஞ்ச தோசை வேண்டான்னு சொன்னில்ல, இந்த தோசையை பிக்காம அப்படியே திங்கணும். என்னடா? ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததான், ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துதான். 2 கூடம் தண்ணி ஊத்தி 2 போதும் போதும், திருஷ்டி சுத்தணும். சும்மா இருங்க, எல்லாம் நேரா உட்காருங்க. துப்புங்க. நான் தான்டா. உழைக்கிற வீட்டுல கேக்குற பாட்டா இது? ஏன் கேட்டா என்ன? ஏற்கனவே நீங்க பாட்டு கேட்டதுனால பாருங்க, நாங்க படுக்க இடம் இல்லாம அவஸ்தைப்படுறோம். மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான். இவங்களால ராத்திரியில எனக்கு தூக்கமே வருது இல்லப்பா. ஆமா, அது என்ன பாட்டு? வேணும்னா ஒரு தடவை பாடி காட்டட்டுமா? கொலை விழுந்துரும். ஆமாமா, பூ வாங்கிட்டு போங்கம்மா. 2 முழம் கொடு. ஐயா வாங்கய்யா, ₹1 2 முழம் தரேன். இந்த செருப்பை பாத்துக்க, இந்த வந்துடுறேன். சுத்தி சுத்தி வரா. பூ வாங்கிட்டு வந்தீங்களே, என்ன அம்மனுக்கா? இல்ல, அனுமா இருக்கு. நில். நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல்.
என்னையா? என்ன பார்த்து அனுமார்னு சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல்லு. என்ன நேரா பார்த்து சொல்லு. நேர்ல என்ன, சைடுல பார்த்தாலே அனுமார் தான். ஓ மை காட், என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற? நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திர நாயி, உன் கழுத்துல தாலிய கட்டல. என் பேரு மன்மத இல்ல. எம்மா விரல் போச்சே.